நீட் தேர்வை பத்தி பேசாத மேதையும் இல்ல பாமரனும் இல்ல. இதை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் மக்களோட உரிமை. ஆனா இதுல உணர்ச்சி வசப்படாம முழுசா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சா இது இன்னும் சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீட் வரதுக்கு முன்னாடி பிரைவேட் காலேஜஸ்ல அவங்க வாய்க்கு வர தொகையை டொனேஷனா பிக்ஸ் பண்ணதும், கவர்மெண்ட் காலேஜ்ல சில நேரங்கள்ல ரெக்கமெண்டேஷன் மூலியமா சீட்டு கொடுக்கப்பட்டதும் உண்மைதான். மெடிக்கல் சீட் வாங்கி தரேன்னு ஊர் முழுக்க மீடியேட்டர்களா சுத்தினாங்க. ஆனா இந்த நீட் வந்ததுக்கு அப்புறம் பிரைவேட் காலேஜஸ்னால அவங்க நினைக்கிற தொகைய டொனேஷனா வாங்க முடியல. அதே சமயத்துல மீடியேட்டர்களும் காண போயிட்டாங்க. மெடிக்கல் படிக்க திறமை மட்டும் போதும், பொருளாதாரம் ஒரு தடையே இல்லைன்னு ஒரு பெரிய நம்பிக்கை பெத்தவங்க மத்தியில உருவானது உண்மைதான். ஆனா யதார்த்தத்துல இது எப்படி மாறி இருக்கு? +2 படிக்கும் போதே நீட்டுக்கும் படிக்கணும்ன்ற ஒரு ரெட்டச்சொமை. சரி அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு நினைச்சா ஒருவேளை தோத்துட்டா என்ன ஆகுன்ற பயம். சரி வேற குரூப் படிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த மாணவனோட ஒரு வருஷம் வீணா போயிடும். ஆனா இங்க எல்லாத்தையோட ஒரு பெரிய குழம்பு என்ன தெரியுமா? 6வது படிக்கும் போதே குழந்தைங்களை நீட்டுக்கு தயார்படுத்துறாங்க. இதுல இருக்க இன்னொரு உண்மை என்னன்னா, 5 வருஷம் MBBS BDS படிக்கிறவங்களுக்கு இருக்க ஒரு மருத்துவ புரிதல் நீட் PG எழுதும் போது இருக்கும். ஆனா வெறும் கோச்சிங்க மட்டுமே வச்சுக்கிட்டு 12வது படிக்கிற பசங்க எப்படி நீட் UG எழுதுவாங்கன்றதான் இங்க யதார்த்தமான கேள்வி. இந்த நீட் எதை சோதிக்குது? மெடிக்கலுக்கான தகுதியா இல்ல அந்த நிறுவனம் மிக சிறந்த முறையில கோச்சிங் தராங்கன்றதையா? டொனேஷனையும் ரெக்கமெண்டேஷனையும் ஒழிக்கிறதுக்காக வந்த இந்த சிஸ்டம் இன்னைக்கு பணம் இருந்தா கோச்சிங் இருந்தா டாக்டர் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான பொருளாதார பாகுபாட்டை இங்க உருவாக்கி இருக்குன்றதுதான் ஒரு கசப்பான உண்மை. இந்த சட்டத்தை கொண்டு வந்தவங்களும் விவரம் தெரியாதவங்க இல்ல, இந்த சட்டத்தை எதிர்க்கவங்களும் விவரம் தெரியாதவங்க இல்ல. 2 பேர் சைட்லயும் நியாயமான காரணம் இருக்கு. இந்த நீட் தேர்வு வேணுமா வேணாமா அப்படின்ற தீர்ப்பை யாருக்கிட்டையும் விட்டுடாம பொதுமக்களான நீங்களே முடிவு பண்ணுங்க.